அரசியல், அதாவது அரசியல்னு சொல்கிறத விட அந்த பவர் ஹங்கர் இருக்குல்ல, அதுக்காக மனிதர்கள் எவ்வளோ கொடூரமான முகத்தையும் காட்டுவாங்க. அந்த அடிப்படையில் சீமான் எப்போதுமே தன்னுடைய அன்பு முகத்தை காட்டுறாரு அப்படின்னு அர்த்தம். மற்ற விமர்சனங்கள் கொள்கை ரீதியாக தானே பண்ணுறாரு. கொஞ்ச நாட்கள் முன்னாடி உனக்கு எழுதி கொடுக்குறோன்னே சரியில்லை, அண்ணன் பேச்சை கேட்டுட்டு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. கொள்கை ரீதியாக தானே திட்டினாரு. இதுக்கப்புறம் தாவை கூட அந்த சுற்றுப்பயணம் வந்து தொடர்ந்து இருக்குமா? இல்லை, தொடர்ந்து இருக்கணும். இவ்வளோ லட்சம் பேர் உங்களுக்காக எதிர்பார்த்து நிற்கிறாங்க. உங்களை முடக்கிறதுக்கு என்ன வேணாலும் இவங்க ட்ரை பண்ணுவாங்க. விஜயை முடக்கிறதுக்கு என்ன வேணாலும் முயற்சிப்பாங்க. பட் தே ஷுட் என்ன சொல்கிறது, அவங்க வந்து இதில் வந்து விஜய் வந்து மனம் தளர்ந்துடவே கூடாது. சிங்கிளாக நின்று இதை நான் எதிர்கொண்டு இதையிலும் கடந்து போய் இதெல்லாம் தொடக்கம்தான், இதை விட மிக மோசமான அணுகுமுறைகளையும் என்ன சொல்வது எதிர்வினைகளையும் விஜய் என்ன சந்திச்சுட்டே தானே இருக்கும். அதான் அரசியலின் கொடூர முகம் நான் சொன்னேன். அந்த அரசியல்னு சொல்ல முடியாது, அந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் அந்த வேட்கைக்காக, அந்த பேராசைக்காக they will do anything. ஆனால் அதையெல்லாம் தாண்டி வர்றதாங்க அரசியல். எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவாங்க. கட்சியை கழிச்சிருங்க, இந்த கட்சி இருந்தாலே தமிழக பொது அமைதிக்கு ஆபத்து, தமிழகம் சுடுகாடாக மாறிடும், இப்படிலாம் சொல்லுவாங்க. இதை வச்சு பரப்புவாங்க, ஒரு புது புத்தியை ஏற்படுத்துவாங்க. நீங்கள் வந்து போகாதீங்க போகாதீங்கன்னு சொன்னீங்களே, கேட்டீங்களா அப்படின்னு அன்பில் மகேஷ் வந்து அழுகிறாரு. இந்த விஜய் மாநாடு போனால் செத்துருவீங்க அப்படின்னு ஒரு பரப்புரையெல்லாம். இதெல்லாம் தாண்டி மக்கள் வந்து மடையர்கள்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. மக்கள் மிகச்சிறந்த புத்திசாலி. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தோழர். அங்க இருக்க அந்த சிசிடிவிலாம் வந்து காவல்துறையினர் வந்து கையகப்படுத்திருக்காங்க அப்படின்னு மாதிரி ஒரு செய்தி வருது. ஏன் இந்த சிசிடிவி வந்து கையகப்படுத்திருக்காங்க? இதை வந்து வெளியே விட்டுருக்கலாமே. இல்லை, அது ஒரு பெரிய மேபி அவங்க கையகப்படுத்தியிருந்தாங்கன்னா கூட எவிடன்ஸுக்காக கூட கையகப்படுத்திருக்கலாம். அதை எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை ஆய்வு செய்யலாம், ஆய்வு செய்து பண்ணலாம். ஸோ இப்போ அங்கே இருக்க ஒரு மக்கள் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த கேள்வி வந்து ஒரு நியாயமான ஒரு கேள்வியாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. போஸ்ட்மார்ட்டம் வந்து 6 மணிக்கு முன்னாடி 6 மணி வரைக்கும் தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து பண்ணுவாங்க. அடுத்த நாள்லேருந்து அதை தொடரும். ஏன் 6 மணிக்கு அப்புறம் வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் வந்து பண்ணாங்க? ஏன் இவ்வளோ சீக்கிரமாக அந்த ஆதாரத்தால் அழிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணாங்களா அப்படின்ட்டு அங்கே இருக்க ஒரு மக்கள் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. இல்லை, அஸ் லாங் அஸ் அந்த பாடி இருக்கும்போது எப்போ வேணாலும் நீங்கள் ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கலாம். இதில் பெருசாக இதில் ஏமாற்ற முடியாது. ஏமாத்தினா ரொம்ப மாட்டிப்பாங்க. ஓகே. ஸோ இது வந்து விபத்தை உருவாக்கப்பட்டதா அப்படின்றது கேள்விக்குறி. ஓகே. தாவேகா திட்டமிட்ட சரின்னு நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க. ஆனால் அதில் வந்து இதெல்லாம் வந்து இதில் எல்லாம் உண்மை என்பதை எப்போதும் நீங்கள் மறைச்சு விடவே முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் வந்து வெளியே வந்து தான் ஆகும். கூவாத்தூர் வந்து இப்போ வருது இல்லையா, அதனால் என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்து தான் ஆகும். அதை வேணா விஜய் தன்னுடைய அந்த என்ன சொல்கிறது மன உறுதியை தளராமல் வந்து ஒரு முன்னோக்கி நடக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய. இப்போ நிறைய இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாத்துக்கும் இதுக்கு வந்து ரியாக்ஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் ஆளாக வந்து சீமான் அவர்கள் மட்டும்தான் இது வந்து ஒரு விபத்துன்னு வந்து சொன்னார். நமக்கு நிறைய முரண் சீமான் மேலே இருந்து, ஆனால் இதில் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதியை அவர் வந்து இதில் காமிச்சார். ஏன்னா விஜய்க்கு தொடர்ந்து எதிராக வந்து பேசிட்டு இருந்த சீமான் வந்து விஜய்க்கு ஆதரவாக நேற்று நிலையில் வந்து எடுத்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சொல்லுங்க? இல்லை, துயரம்னு வரும்போது எல்லாருமே அண்ணன் தம்பிகள் தானே. இப்போவே என் தம்பின்னு தான் சொல்கிறாரு. இந்த நேரத்தில் விட என் தம்பி வந்து எப்படிங்க நான் அவரை பொறுப்பாக்க முடியும் அப்படின்னு தான் கேட்குறாரு. அதாவது அரசியல்னு சொல்கிறத விட அந்த பவர் ஹங்கர் இருக்குல்ல, அதுக்காக மனிதர்கள் எவ்வளோ கொடூரமான முகத்தையும் காட்டுவாங்க. அந்த அடிப்படையில் சீமான் எப்போதுமே தன்னுடைய அன்பு முகத்தை காட்டுறாரு அப்படின்னு அர்த்தம். மற்ற விமர்சனங்கள் கொள்கை ரீதியாக தானே பண்ணுறாரு. கொஞ்ச நாட்கள் முன்னாடி உனக்கு எழுதி கொடுக்குறோன்னே சரியில்லை, அண்ணன் பேச்சை கேட்டுட்டு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. கொள்கை ரீதியாக தானே திட்டினாரு. கருத்தியல் ரீதியான முதல் இருக்க தானே செய்யும். அது அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும். கருத்தியல் முதல் வேற, தனிப்பட்ட தாக்குதல்னும் போது கூட நிற்கிறது வேற இல்லையா. இவ்வளவு நாட்களுக்கு முன்னாடி வரைக்குமே சீமான் வந்து 100 கோடி திமுக கிட்ட வாங்கிட்டாரு விஜய்க்கு எதிராக பேசுறதுக்கு. அதுக்காக தான் இந்த கேள்வி. நேற்று நைட்டு விஜய் ஒரு 100 கோடி திருப்பி கொடுத்துருப்பாரு, எனக்கு தான் பேசுங்க அப்படின்ட்டு. சரி, இந்த வந்து இங்கே கருத்துக்கள் வந்து பல விதமான தகவல்கள் அள்ளி எரிக்கப்படுது.
புரியுது. அதுல உங்களுக்கு எது எனக்கு பிடித்தமான, எனக்கு தேவையான தகவல்ன்றதை விட உண்மையான தகவல்ன்றத எனக்கு பிடித்தமான தகவல் எது, அதை எடுத்து நான் வந்து பரப்புவேன் அப்படின்றது தான் இங்க நடக்குது. குறைந்தபட்ச நேர்மையான தகவல்களை நான் பரப்புவேன்னு சொல்றத அப்படியான மனிதர்கள் ரொம்ப அரிதா இருக்கிறாங்க. அதனால தான் இந்த பிரச்சனை. அதே மாதிரி இபிஎஸ் அவர்களும் அவங்களுடைய விமர்சனத்தை வந்து வச்சிருக்காங்க. அங்க சந்தேகம் ஏற்பட்டிருக்கு, அது மட்டும் இல்லாம போதிய பாதுகாப்பு வந்து அங்க வழங்கல அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து பதிலாக நம்ம டிஜிபி சொன்னதான் நான் சொல்றேன். உங்களுக்கு நீங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, 27,000 பேர் தான் இங்க இருந்திருப்பாங்களா? அதிகமா இருந்திருப்பாங்க. அதிகமா இருந்திருப்பாங்களா? அப்போ ஆனா டிஜிபி வந்து 27,000 பேர் தான் இருந்தாரு, 500 காவலர்கள் தான் நாங்க போட்டோம்னு சொல்றாரு. அப்ப இபிஎஸ் சொல்றது சரிதானே? ஆனா இப்ப இபிஎஸ் அவங்க சுற்றுப்பயணத்துக்கு வந்து நாங்க 150 காவலர்கள் தான் போட்டோம், அது ரொம்பவே ஒருங்கிணைச்சு நடந்து முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் நடந்திருக்கும்னு நினைச்சுதான் நாங்க 500 பேர் போட்டோம், எக்ஸ்ட்ராவே தான் போட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கிறது நாங்களும் எதிர்பார்க்காத ஒரு நிலைதான். இல்ல இது அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. இபிஎஸ் வந்து எல்லா தொகுதிகளுக்கும் போறாரு, எல்லா தொகுதிகளுக்கும் போறாரு. கிட்டத்தட்ட விஜய் ஆரம்பிப்பதற்கு 2 மாசத்துக்கு முன்பே போறாரு. அவருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ எண்ணிக்கை வரும்னு காவல்துறைக்கு நல்லா தெரியும். விஜய் இது வந்து 3வது வாரமா போறாரு. விஜய் போற எல்லா மாவட்டத்திலையும் எவ்வளவு கூட்டம் வரும்னு காவல்துறைக்கு நன்கு தெரியும். நாங்க எதிர்பார்க்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? புரியுது. காவல்துறையால் எப்படி சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுவீங்களே, நாங்க கரூர்ல சம கூட்டம் வரும்னு நீங்க சொல்லுவீங்களே. விஜய்க்கு கூட்டம் வராதுன்னு சொல்லும்போது தாங்க வந்து என்னடா அது வேற மாதிரி சொல்றாங்க. விஜய்க்கு கூட்டம் வரும்ன்றதான் எல்லாருக்கும் தெரியும். புரியுது. தமிழ் சினிமாவில் இருக்க எல்லா ஆட்களும் வந்து இதுக்கு வந்து இந்த அவருடைய இரங்கலை வந்து தெரிவிக்கிறாங்க. இது இரங்கலா பார்க்கறதா இல்லை விஜய்க்கு எதிரான அந்த மனநிலையில வந்து நம்ம பார்க்கறதா எடுத்துக்கலாம்? இல்லை, இரண்டாவும் பார்க்காம இதுக்கு பின்பு ஒரு அழுத்தம் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அந்த அழுத்தம் கொடுக்கறது யாரால கொடுக்க முடியுங்க? திமுக அரசு. ஆமா. ஓகே. ஏங்க கல்வி திருவிழாக்கு யாரெல்லாம் வந்தா? இயக்குனர்கள், நடிகர்கள் எல்லாமே வந்து. அவங்களுக்கு கல்வி திருவிழாக்கு என்னங்க சம்பந்தம்? இல்லை, இப்போ ஒரு கல்வியில் சிறந்த பேச்சாளர் கூப்பிட்டு நம்ம பேச வச்சாலும் அது மக்கள் கிட்ட ரீச் ஆகாது. இது அப்ப கல்வி திருவிழான்னு எதுக்கு சொல்றீங்க? கல்விக்கான திருவிழா என்பது யாரை வந்து அங்க பேசணும்? நீங்க வந்து தமிழறிஞர் திருவிழான்னு பேர் வச்சிருங்க. பேர் வச்சுட்டு ஃபுல்லா இந்தியாரனை கூட வந்து பேச வைப்பீங்களா? முன்னாடி ரஜினி பத்தி கேட்டிருந்தேன், அதுக்கான பதிலே வந்து என்ன ரஜினி என்ன சொன்னீங்க? ரஜினி வந்து உடனே வந்து அந்த ட்வீட்டை வந்து போட்டிருந்தாரு. எவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல, துயர சம்பவங்கள், அதுக்கெல்லாம் இந்த இரங்கலை தெரிவிக்காத ரஜினி ஏன் இதுக்கு மட்டும் முந்தி அடிச்சுட்டு முன்னாடி வந்து அந்த இரங்கலை வந்து இல்லை, அது உணர்வுபூர்வமாகவே தெரிவிச்சிருந்துருக்கலாம். ஓகே, அது அப்படியே எடுத்துக்கலாமே. அதுக்கு பியாண்ட் தட் நம்ம எதுக்கு அது ஒரு அர்த்தத்தை கற்பிக்கணும்? இதுக்கப்புறம் தாவைக்கூட அந்த சுற்றுப்பயணம் வந்து தொடர்ந்து இருக்குமா? இல்லை, தொடர்ந்து இருக்கணும். ஓகே, இவ்வளோ லட்சம் பேர் உங்களுக்காக எதிர்பார்த்து நிற்கிறாங்க. உங்களை முடக்கிறதுக்கு என்ன வேணாலும் இவங்க ட்ரை பண்ணுவாங்க. விஜயை முடக்கிறதுக்கு என்ன வேணாலும் முயற்சிப்பாங்க. பட் தே ஷுட் என்ன சொல்றது, அவங்க வந்து இதுல வந்து விஜய் வந்து மனம் தளர்ந்துடவே கூடாது. சிங்கிளா நின்று இதை நான் எதிர்கொண்டு இதையிலும் கடந்து போய் இதெல்லாம் தொடக்கம்தான், இதை விட மிக மோசமான அணுகுமுறைகளையும் என்ன சொல்வது எதிர்வினைகளையும் விஜய் என்ன சந்திச்சுட்டே தானே இருக்கணும். இப்போ ஹி இஸ் நோ மோர் அன் ஆக்டர். ஆக்டரா இருக்கும்போது அவரை பற்றி வருவதெல்லாம் கிசுகிசுவும் செய்திகள் தான். இப்போ வரும்போதெல்லாம் நேரடி தாக்குதல் தான் இருக்கும். அவரும் நேரடி தாக்குதலுக்கு ரெடியாகி தான் வந்துட்டாரு. பட் திஸ் இஸ் வெரி வெரி இந்த இன்சிடென்ட்டை நீங்க எதிர்பார்க்கவே முடியாதுல்ல, கணிக்கவே முடியாது இல்லையா? ஸோ இதையும் தாண்டி இது மாதிரிலாம் வரும் பொது வாழ்வில் அப்படின்றத உணர்ந்துக்கிட்டு ஃபார்வர்ட் ஆகி போகணுன்றதான் நான் நினைக்கிறேன். ஆனால் நிறைய செய்திகள் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கும் போல விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவார், கட்சி வந்து கலைக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு விஜயை அழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கும். அதான் அரசியல் கட்சி, அதான் அரசியலின் கொடூர முகம். நான் சொன்னேன், அந்த அரசியல்னு சொல்ல முடியாது, அந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் அந்த வேட்கைக்காக, அந்த பேராசைக்காக they will do anything. ஆனால் அதையெல்லாம் தாண்டி வர்றதாங்க அரசியல். எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவாங்க. இந்த கட்சியை கழிச்சிருங்க, இந்த கட்சி இருந்தாலே தமிழக பொது அமைதிக்கு ஆபத்து, தமிழகம் சுடுகாடாக மாறிடும், இப்படிலாம் சொல்லுவாங்க. இதை வச்சு பரப்புவாங்க, ஒரு புது புத்தியை ஏற்படுத்துவாங்க. நீங்க வந்து போகாதீங்க போகாதீங்கன்னு சொன்னீங்களே, கேட்டீங்களா அப்படின்னு அன்பில் மகேஷ் வந்து அழுகிறாரு. இந்த விஜய் மாநாடுக்கு போனா செத்துருவீங்க அப்படின்னு ஒரு பரப்புரையெல்லாம். இதெல்லாம் தாண்டி மக்கள் வந்து மடையர்கள்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. மக்கள் மிகச்சிறந்த புத்திசாலிகள்.
இன்று அளவும் இன்னைக்கு வரையும் யாருக்கு ஆதரவான மனநிலையில் மக்கள் இருக்காங்க? விஜய்க்கு ஆதரவான. ஏன் அவங்க இன்னும் மட்டும் முட்டாள்களா? 40 பேர் செத்துறாங்க. இன்னமும் விஜயை தானே விஜய் மேலே தவறுகள் தானே மக்கள் சொல்கிறாங்க. அதை எப்படி சொல்ல முடியுது அவங்களுக்கு? அவங்க பிகாஸ் அவர்கள் தான் உண்மையான எஜமானர்கள். அவர்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனந்த் அவர்கள் மீது ஜாமீன்ல வெளியே வர முடியாத மாதிரி இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. விஜய் மேல இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்கலாம். ஏன் ஆனந்த் அவர்கள் மேல இந்த வழக்கு பதிவு பண்றாங்க? புஷி ஆனந்த் இதுல கார்னர் செய்யப்படுறாரா? இல்லை, ஆனந்த் மேலே மட்டும் பண்ணல. அந்த உள்ள மாவட்ட செயலாளர் புஷி ஆனந்த், அதுக்கப்புறம் சிடி நிர்மல்குமார் 3 பேரை பண்ணியிருக்காங்க. என்ன அடிப்படைனா இது சட்டத்தில் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் வைங்களேன். இது ஏன்னா போன வாட்டி நாகப்பட்டினத்துடைய மாவட்ட செயலாளர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு சேவரெலாம் ஒழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஏன் இந்த 3 பேர் பண்ணியிருக்காங்கன்னா, பேசிக்காக அடிப்படையாக இந்த அனுமதி வாங்கினது அந்த மாவட்ட செயலாளர். இந்த லெட்டர் காட்டினோம் இல்லையா, இந்த லெட்டர்லாம் தான் மாவட்ட செயலாளர் அப்படி அவருடைய பேரில் தான் போயிருக்குது. ஓகே, அதே போல் மற்ற இந்த ஃபயர் சர்வீஸு இது மாதிரியான அந்த சவுண்ட் சர்வீஸு இதெல்லாம் பர்மிஷன்லாம் ஆனந்த் மேலே வாங்கியிருக்கலாம். ஏன்னா அவர் தான் அந்த ஸ்ட்ரக்சரோட பொதுச் செயலாளர்ன்றதுனால. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி விஜய் சீக்கிரமே வந்துருவார் அப்படின்ற மாதிரி ட்விட்டரில் சமூக வலைத்தளத்தில் தாவேகாவோட சமூக தளத்தில் முன்கூட்டியே டைம் போடப்பட்டது. அதன் காரணமாக கூட்டம் அதிகமாகப்பட்டது அப்படின்ற காரணத்துக்காக நிர்மல் மேலே போட்டிருக்கலாம். பட் இது நீதிமன்றத்தில் அவங்க போய் பேசுவாங்கண்ணே. இப்போ தனிநபர் விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க. இதுக்கான அந்த 40 பேர் அந்த உயிருக்கான அந்த நீதி கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாமா? இல்லை, யாருமே குறை சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக போட்டாங்க டக்குன்னு. ஓகே, உங்கள் போலீஸ் விசாரிக்காதுங்க, நீங்களுக்கு உங்கள் போலீஸில் நம்பிக்கை இல்லை, சிபிஐக்கு போங்க அப்படிலாம் அந்த டிமாண்ட்லாம் வரும்ல, அது மாதிரி பேச்சு வரும்ல, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதான். ஏங்க, தூத்துக்குடி துப்பாக்கி சூடை விசாரித்த அதே அந்த ஆணையரே அந்த நீதிபதியை கூப்பிட்டு நாங்கள் அமர்த்திட்டோம், அவங்க நியாயமாக நடந்துப்பாங்க அப்படின்ற செய்தியை சொல்றது தான். பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர் என்ன நடக்குது. ரொம்ப நன்றி தொடர். தேங்க்யூ.